ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டை பற்றி தான் பேச போகிறோம். மேம், ஒரு டவுட்டு. இந்த மந்த்து ஃபோலிக் சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சப்போஸ் இந்த மந்த்து ஆர் நெக்ஸ்ட் மந்த் கன்சீவ் ஆக சான்ஸ் இருக்கா மேம்? அதாவது டேப்லெட் எடுக்கிறப்பவே 1 or 2 மந்த்லையும் சான்ஸ் இருக்கா மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எடுத்தா அடுத்த மாதம் இல்லைனா அதுக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகிடுவேனா, எனக்கு 2 மந்த்துக்குள்ளே வந்து அதுக்கான ரிசல்ட்டு கிடைச்சிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் டாப்பில் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். அதுதான் என் ஃபோன் நம்பர். பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி என்னோட பர்சனல் ஃபோன் நம்பர், இது வந்து ஜென்ரல் நம்பர், ஸோ பர்சனல் ஃபோன் நம்பர் ஜாயின் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபோலிக் டேப்லெட் டாக்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கும் 3 மந்த்து முன்னாடி சாப்பிட சொல்லியிருப்பாங்க. தொடர்ந்து 3 மாதம் வந்து நீங்கள் ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்றனால கண்டிப்பாக நல்லது நடக்கும். எதனாலனா நம்ம பாடியில் ஃபோலிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுரக்கிறது கம்மியாக தான் சுரக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆரஞ்சு பழத்தில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. ஸோ என்ன தான் நம்ம ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஒமேகா 3 ஃபுட்டு எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டாலுமே ஆனாலும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு பவர் வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம பாடி கண்டிஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறி இருக்கு. ஸோ அந்தளவு நம்மளுக்கு உடம்புல வந்து எல்லா ஸ்ட்ரென்த்துமே ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, ஃபுட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால தான் எக்ஸ்டர்னலாக ஒரு டேப்லெட்டுன்னு நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்களே. ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பாடியில் ஃபோலிக் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ ஃபோலிக் இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ நம்ம சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் நான் இப்போ சாப்பிட்டேன்னா எனக்கு 1 or 2 மந்தில் ஆகிடுமா? அது உங்களோட உடம்பு கண்டிஷனை பொறுத்து. ஸோ 3 மாதம், 4 மாதம், 1 மாதம், 2 மாதம் அப்படின்றது நம்ம கையில் கிடையாது. பட் நீங்கள் ஃபோலிக் எடுத்துக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது வந்து 1 மாதமா 2 மாதமா நம்மளோட கணிப்புப்படி சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஜென்ரலாக டாக்டர் வந்து ஃபோலிக் அறிமுகப்படுத்துகிறாங்கனாலே 3 மாதத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்கிறாங்க. அப்போது 3 மாதத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அர்த்தத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க. இதுவும் வந்து 90% தான் 3 மாதம்ன்றது. நாட் ஷுர் 100%. இல்லைனா அப்படி பார்த்தா எல்லாருமே சீக்கிரம் கன்சீவ் ஆகிடுவாங்கல்ல. ஸோ ஃபோலிக் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து உங்கள் பாடியில் டேப்லெட்டாக கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், பாடி ஹீட்டு, ஸோ அது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன காரணம்னே தெரியாமல் கன்சீவ் ஆகாமல் இருக்கீங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து சீக்கிரம் சரியாகி கன்சீவ் ஆகிடுவீங்க. ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் நீங்கள் சாப்பிட்றனால கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கன்சீவ் ஆகுவீங்க. நீங்கள் வந்து கேட்ட டவுட்டு 1 மாதமா 2 மாதமானு கேட்டீங்க. 3 மாதம் மினிமம் சாப்பிடுங்க. ஸோ 3 மாதத்தில் உங்களுக்கு எப்படி பாடி கண்டிஷன் சேஞ்ச் ஆகிருக்குன்றத நீங்கள் ஒரு செக்கப் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 3 மாதத்துக்கு 3 மாதமாவது நீங்கள் சாப்பிட்ணும். அது அதிகபட்சம் நம்ம எவ்வளோ நாள் வேணுமாலும் ரெகுலராக எடுத்துக்கலாம் ஃபோலிக் ஆசிட். ஏன் நீங்கள் வந்து கன்சீவ் ஆனதுக்கப்புறமே ஃபோலிக் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா பேபியோட வளர்ச்சிக்கு மெயினாக வந்து நம்மளுக்கு ஃபோலிக் தான். ஸோ அதனால் டில் டெலிவரி வரைக்குமே ஒரு சில பேருக்கு ஃபோலிக் எடுத்துக்க சொல்லிடுவாங்க. ஸோ சில பேருக்கு மட்டும் 9th மந்தில் வந்து பேபி நல்லா வெயிட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் டேப்லெட்ஸ்லாம், விட்டமின் டேப்லெட்ஸ், ஃபோலிக் டேப்லெட்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு சில பேருக்கு வந்து விட்டமின் டேப்லெட்ஸ், கால்சியம் டேப்லெட் ஸ்டாப் பண்ணுங்க, ஃபோலிக் கண்டினியூ பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா பேபியோட ஹார்ட் பீட்டுக்கு, மூளை வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபோலிக்ன்ற சத்து வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து டில் டெலிவரி வரைக்குமே வந்து நம்மளுக்கு எடுத்துக்க சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஸோ கன்சீவ் ஆகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு அபோவ் 3 மந்த் எடுத்துக்கோங்க, மினிமம் 3 மந்த் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகிடும். அந்த சப்ஸ்கிரைபரோட டவுட்டும் கிளியர் பண்ண மாதிரி ஆச்சு. இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நெக்ஸ்ட் கமெண்டில் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக டீட்டெயிலாக போடுறேன். ஒரு கமெண்டில் ரிப்ளை பண்ணுறதை விட அதை வீடியோவாக போட்டால் இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும்.
ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே சீக்கிரம் பேபி கன்ஃபார்ம் ஆயிடணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். அட் தி சேம் டைம் என்னோட ஹெல்த் கண்டிஷனுக்காகவும் நீங்கள் வேண்டிக்கோங்க. ஆல்ரெடி நான் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு முதுகு தண்டில் வந்து கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நரம்பு கட்டி வந்து சரியாயிடணும், கரைஞ்சிடணும்னு சொல்லிட்டு எனக்காக என்னோட பேர் சொல்லி எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் வந்து டெய்லியும் உங்களோட பிரார்த்தனை எனக்கு வேண்டும். எதனாலனா கூட்டு பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு குட் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ எனக்காக நீங்கள் எல்லாருமே வேண்டுறப்ப கண்டிப்பாக எனக்கு நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்காக நான் வேண்டுறேன், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது நடக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.